நேற்று தொடங்குவதற்கு தயங்கிய காரியங்களை ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய காலகட்டங்களில் தொடங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள். முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறார். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு 100 மடங்கு வெற்றி அடையும். 3வது நபர்களால் பெரிய அனுகூலமும் பெரிய திருப்பமும் பெரிய வளர்ச்சியையும் கடவுள் ஏற்படுத்துவார். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தீராத கடன் சுமை இந்த வருஷத்துல அவங்க கண்டிப்பா தீர்ப்பாங்க. 8ஆம் அதிபதி உச்சம் அடைந்து அவர்களுக்கு 3இல் மறைந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல விஷயங்களை தொடங்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு ஹெல்ப் கிடைக்கும். பண வரவு அடுத்த 6 மாசத்துல ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. ரிஷபராசிக்குள்ள டாப் நாச் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே, பெட்டி எங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதை பத்தி ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய குரு 3வது இடத்துல வந்து மறைஞ்சிருக்காரு. ஸோ பொதுவாக குரு பகவான் 3, 6, 8, 12ஆம் இடத்தில் மறைவது வந்து பெரிய பலம் தராது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4வது வீட்டில் இப்போ கேது இருக்காரு ஜாதகப்படி. 10வது இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்காங்க. லாபத்தில் சனி பகவான் இப்போ சஞ்சரிக்க போறாங்க அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு. அடுத்து வரக்கூடிய நவம்பர் 17ஆம் தேதி ரிஷபராசிக்கு 3வது இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கேது வந்துருவாரு. அதற்கு அடுத்தது ராகுவும் இடத்துக்கு முன்னாடி மாறி வராரு.
ஸோ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க டாப் நாச் தான் ரிஷபராசி. பட் எதில் கவனமாக இருக்கணும்னா இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களில் 3ஆம் இடத்து குரு தேவையில்லாத முரண்களை உருவாக்க பார்க்கும். உங்களால் உருவாக்கப்பட்டவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு ரொம்ப காயப்படுத்துவாங்க. நீங்கள் யார் நல்லவங்க நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மன உளைச்சல்களை ஏற்படுத்துவார்கள். ரிஷபராசி இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாதத்தில் ஒரு புது உத்வேகம் பிறக்கும். அதை நம்ம மறுக்கவே முடியாதுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு 100 மடங்கு வெற்றி அடையும். 3வது நபர்களால் பெரிய அனுகூலமும் பெரிய திருப்பமும் பெரிய வளர்ச்சியையும் கடவுள் ஏற்படுத்துவார். நேற்று தொடங்குவதற்கு தயங்கிய காரியங்களை ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய காலகட்டங்களில் தொடங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள். பல பேருக்கு 4ஆம் இடத்தில் கேது வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருட காலம் என்பது நிம்மதியான தூக்கம் ரிஷபராசிக்கு இருந்திருக்காது. சந்தோஷமா ஒரு இடத்துல நிலையா படுத்திருக்க மாட்டாங்க. இங்கே தான் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எங்க மச்சான் இருக்குன்னு கேட்டால் இன்னைக்கு இங்கே இருக்கேன், நாளைக்கு எங்க இருப்போம்னு எனக்கு தெரியல, சாயங்காலம் எங்க போகும்னு தெரியல அப்படின்னு தான் ரிஷபராசி வாழ்ந்திருப்பார்கள். பல ரிஷபராசிக்காரர்கள் வனவாசமான வாழ்க்கையை கடந்த ஒரு வருட காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. சார் எல்லாம் இருக்கு சார், அரிசி இருந்து பருப்பு இருந்து அறுசுவையோட சாப்பாடு இருந்தா கூட குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட முடியலன்னா நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. பட் நவம்பருக்கு பிறகு அந்த காலகட்டங்கள் மாறும். இப்ப வீட்டுல வந்து சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் சுபத்துவத்துக்குரிய அத்தனை விஷயங்களும் அந்த மனையில மங்களம் பொங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பல பேருடைய வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தீராத கடன் சுமை இந்த வருஷத்துல அவங்க கண்டிப்பா தீர்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பண விஷயங்கள்ல பல தட்டுப்பாடுகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் வாங்கின காசு கொடுக்க முடியல சார், கொடுத்த பணம் எங்களுக்கு வராம இருந்துச்சு அப்படின்ற சிக்கல்கள்லாம் சரியாகும். கொடுக்கல் வாங்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதகமான பலன்களை அது பெற்று தரக்கூடியதா இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல காதல் மலரக்கூடிய ராசி அடுத்த 6 மாசத்துல நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசி இருக்கு. ஏன்னா ரிஷபராசி வந்து பொதுவா சுக்கிரனை அடிப்படையானது. இவர்கள் எங்க நின்னாலும் இவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இயற்கையாகவே இருக்கும். அவங்க சிரிச்சா போதும், நடந்தா போதும், நின்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபத்துக்கு அந்த ஒரு குணம் இயற்கையா உண்டு. அவங்க ஒரு வசீகர தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த குரு நேரடியா 7ஆம் இடத்தை பார்ப்பதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் காதல் கைகூடும். நிறைய காதலர்கள் வீட்டுல சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரப்போஸே பண்ணாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் மியூச்சுவலா லவ் பண்ணி கூட எங்களுக்கு கல்யாணம் வீட்டுல ப்ரப்போஸ் பண்ணி கூட தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்த 6 மாதத்தில் அதை ப்ராசஸ் பண்ணி வீட்டுல பேசுங்க. கண்டிப்பா அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 வருடத்துல கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் பல்வேறு இடர்களையும் இன்னல்களையும் நிச்சயம் அனுபவிச்சிருப்பாங்க. அதை மறுக்கவே முடியாது. பெரிய ஒரு அன்பு, அந்யோன்யம், பாசம் பற்றை அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ரிஷபம் எப்படின்னா இவங்க கொடுக்குற லவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கம்மியா தான் கிடைக்கும். அதுலயே ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மன உளைச்சல் அவங்க கிட்ட இருந்தது. என்னன்னா நான் ஒரு 100% டெடிகேஷனா இருக்கேன், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஆனா எனக்காக ஏன் நீங்க நேரத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய மன உளைச்சல் அடைஞ்ச ராசி ரிஷபராசி. ஆனா இந்த குரு உச்சம் அடைகிறதுனால, ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சம் அடைந்து அவர்களுக்கு 3இல் மறைந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அப்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். கணவன் மனைவி உறவுக்குள் இல்லாத அந்த இருந்து வந்த புரிதல்கள் எல்லாம் சரியாகி அவர்களுக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் காதலும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். பல பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ரிஷபராசியில ஒன்று சேரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதிய உறவுகளால் இவர்களுக்கு பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஏற்கனவே பல விஷயங்களை தொடங்கணும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஹெல்ப் கிடைக்கும். இது சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டா போதும், ரிஷபராசி பத்திக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் கடவுள் அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார். 10இல் ராகு இப்போதைக்கு இருக்கு. நவம்பர் 17க்கு பிறகு அந்த ராகு 9வது இடத்துக்கு வரார். 9ல் ராகு வரும் பொழுது மட்டும் நவம்பருக்கு பிறகு தந்தை வழி சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். அப்பாவுக்கு அவ்வப்போது தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயங்கள்ல தேவையில்லாத சில முரண்கள் ஏற்படலாம், மனக்கசப்புகள் வரலாம். அதுலலாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பணவரவு அடுத்த 6 மாசத்துல ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கும். லாபத்துல சனி இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் 5 ரூபா வந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதுல கொஞ்சம் நீங்க வரவுக்கு மிஞ்சின செலவை இல்லாம கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதும். மற்றபடி தெய்வத்தினுடைய அருளோடு இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அடுத்த 6 மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள் அன்போடு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னா ஆரம்பத்துல சொன்னதுதான், யாரோடு சேருகிறீர்கள், யாரோடு பழகுகிறீர்கள் என்றதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். தேவையில்லாத நண்பர்கள் இந்த காலகட்டங்கள்ல அமைவார்கள். உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ள இவங்க போய் மாட்டிப்பாங்க.
ஸோ அப்போ அன்பை யார்கிட்ட கொடுக்குறீங்க, பாசத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு தகுதியான நபர்களிடத்தில் நீங்கள் உண்மையாக பழகும் பட்சத்தில் அது வலியை கொடுக்காது. அன்பை வந்து வேளுக்கரைச்ச நீர் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதோட வலி உங்களை ஆற்றுப்படுத்தவே முடியாது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்றது வேண்டுகோள். இவங்களோட கோவில், இவங்க போக வேண்டிய கோவில் பரிகாரம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ சோமவாரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு பிடி வில்வத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த எம்பெருமான மனதார இவர்கள் அர்ச்சித்து பிரார்த்தனை செஞ்சுட்டு நமசிவாயன் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர தீபம் 5 முக தீபத்தை அந்த எம்பெருமானுக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக மனதால வழிபடும் போது கடவுளுடைய அருளோடு இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் விலகும். குறிப்பா குருவாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான் தான். எல்லாத்துக்குமே பொதுவா நவகிரகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அவரை மனதார வழிபடும் பொழுது அத்தனை நவகிரகத்தினுடைய ஆற்றல்களும் இவருடைய குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதுக்காக கேட்கிறேன் சார். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாமல் வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தோம். ஆனால் கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியாக ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.